ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் நம்ம சிந்துக்கிட்ட வந்து மகா டெரர் பீஸில் வந்து நின்று ஆரத்தி காமிச்சா கடைசியில் பார்த்தா மிரட்டுறாங்க. நீ மிரட்டுறதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா, க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிக்காதரா, போடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. காயத்ரியை பொண்ணு பார்த்து அவங்க வந்திருக்காங்க வாங்கன்னு சொல்ல நம்ம ஆறுமுகம் எல்லாருமே வந்துட்டாங்கங்க. அதை விட மெயினே மகாலட்சுமி எப்படியும் வேணான்னு சொல்ல தான் வந்திருப்பாங்கன்னு ஆசையாக எதிர்பார்த்துருக்காங்க. ஆசை தோசை அப்பள வடை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ரெண்டு மனசாக தான் நான் ஒத்துக்க வந்தேன். கடைசியில் எனக்கு ஏமதமும் சம்மதங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியாவோட டிஎஸ்பி என்னோட ஃப்ரெண்டாக தான், அவங்களால எந்த பிரச்சனையும் வராது, நம்பி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல. ஆமாம், பார்க்குறது எருமையாவில் இதில் ஒரு பெருமைங்கிற மாதிரி இருக்குது ஆறுமுகத்துக்கு. அவனை நம்பாதானே இந்த பக்கியை கேட்க மாட்டேங்குது. எங்களை நம்பி பொண்ணை கட்டிட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓகேப்பா, அப்படி இதுக்கப்புறம் நான் அவங்கள நம்பலைன்னா எப்படி, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பூ வச்சுட்டு போயிட்டாங்க, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடலாம் டும் அப்படின்ட்டாங்க. கைத்திற்கு ஒரே புன்னகை தான். இங்கே இந்த கூத்து நடந்தாலும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் சிவாவை வந்து ஹாஸ்பிட்டலில் மிரட்டுன்னு நம்ம ஸ்னேகா சீக்கிரம் டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு நீ வந்து சிந்துக்கிட்டே கையெழுத்து வாங்கிடு அப்படிங்கிறாங்க. நான் எனக்கும் அவளுக்கும் என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகணும்னா அது நாங்கள் முடிவு பண்ணணும், நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டாரு பாருங்க. அதை கிழிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாடா, சீக்கிரம் சறுக்குன்னு எடுத்து விருக்குன்னு கிழிக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கிழிச்சு போட்டு ஒரு நாள் ஆனதை பார்த்து கொண்டுட்டாங்க. கோயிலுக்கு வருவோன்னு சொன்ன வந்தால் ஆறுமுகமும் நம்ம பைரவியும் இருக்காங்களே. அந்த டைம் பார்த்து என்னாச்சு காயோன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை, சும்மா சின்னதாக கீறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஒருத்தன் வந்து டபக்குன்னு இடிக்கிறான். இடிச்சோடனே சாரி சார்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா நம்ம பைரவியை துரத்தனோட கழுத்தில் போட்டிருந்தா அதே செயின் புறா அவனை புறா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி, தம்பி தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்